கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வை. இப்போ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட பயிற்சிக்காக மனிதரை அழைக்கிறார். அவர் மனிதரை ரட்சிக்க வந்தவர். ஆனால் அந்த வேலையை அவரோடு தொடர்ந்து பல ஆயிரம் வருஷங்களுக்கு அது நடக்கணும். அதனால் அன்றைய உலகத்தை சந்திக்கும்படிக்கு 12 பேரை தெரிந்து கொண்டு விசேஷமாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அதற்கு அவருக்கு சீடர்கள் முதல்ல கிடைக்கணும். அதிலிருந்து தான் இந்த அப்போஸ்தலர்கள் தெரிந்தெடுக்கப்பட வேண்டும். இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த சீடர்கள் என்று சொல்லும்போது ஒரு சீடன் குருவை பின்பற்றுகிறவனாக இருப்பான், அந்த குருவிடம் கற்றுக்கொள்பவனாக இருப்பான், அந்த குருவானவருக்கு கீழ்ப்படிவான். இது 3 முக்கியமான விஷயங்கள். மத்தேயு 16 அதிகாரம் 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். One has to follow me. ஒருவன் என்னை பின் சென்று வர வேண்டும். இது முதல் விஷயம். மத்தேயு 11 அதிகாரம் 29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கற்றுக்கொள்ளுதல், யூ ஹவ் டு லேர்ன். சீடன் என்று சொன்னாலே லேர்னர் தான் அவர், ஃபாலோவர் தான் அவர். அண்ட் he has to obey what the master says. குரு என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அதற்கு அவர் கீழ்ப்படிந்து நடக்கணும். இந்த 3 தகுதிகள் இருக்கணும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? இந்த 3 அடிப்படை தகுதிகள் நமக்கு இருக்கிறதா? எப்பொழுதுமே இருக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 1 முதல். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன்பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். சிலர் அவரை பின்பற்றி கொண்டே வந்துட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக பேதுரு, யோவான் இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஆண்டவரை அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி பின் செல்லும் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் முழுமையாக அவர்கள் எப்பொழுதுமே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றும் ஒரு இடத்துக்கு வரல. சில அற்புதங்களை கண்டவர்கள் அவங்க. இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் அந்த படவை கொஞ்சம் தண்ணியில் தள்ளிட்டு திரளாக வந்த அந்த ஜனங்களுக்கு அவர் அந்த படகில் உட்கார்ந்து வார்த்தைகளை போதிக்கிறார். இப்போது கற்றுக்கொள்ளுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆண்டவர் என்ன போதிக்கிறார் என்பதை மிக கவனமாக கேட்கணும். முதல்ல ஒருத்தர் நல்லா கவனித்து கேட்டால் தான் கற்றுக்கொள்ளவே முடியும். இன்றைக்கி இருக்கிற தலைமுறையானது கவனித்து கேட்பதே இல்லை. மனிதர்கள் முன்னாலே நின்று கேட்பதே கிடையாது. அதனால தான் படிக்கிற பிள்ளைங்க பள்ளியில் ஆசிரியர் சொல்வதை ஏறக்குறைய பாதிக்கு மேலே பேர் கேட்குறதே கிடையாது. கர்த்தர் எனக்கு அறிவுறுத்தட்டும், அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கட்டும், நான் கற்றுக்கொள்ளப் போகிறேன், அவருடைய வார்த்தையிலிருந்து நான் கற்றுக்கொள்ளப் போகிறேன். இந்த மனோபாவம் இருக்கிறவர் தான் இயேசுவின் சீடராக வர முடியும். எனக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு யாரும் எதுவுமே சொல்ல தேவையில்லை அப்படின்னு ஒருத்தர் நினைச்சார்னா அவர் அகந்தையில் அழியணுமே ஒழிய ஆண்டவரின் சீடராக முடியாது. அப்போ செவி கொடுத்து கேட்டு கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கணும். இன்றைக்கு நம்முடைய மனமானது கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படும் சந்தர்ப்பங்களிலெல்லாம் அதை செவி கொடுத்து கேட்டு கற்றுக்கொள்ளுகிற மனம் இருக்கிறதா? அந்த கலிலேய கடல் அருகே மீனவர்கள் பேதுரு மற்றும் சிலர் இருக்காங்க கூட. அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க உடை எப்படி இருக்கும்? அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த ஸ்தலத்தில் எப்படி நடந்துக்குவாங்க? அவங்க பேச்சு எப்படி இருக்கும்? அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்?
எல்லாமே பொது ஜனங்களிடத்திலிருந்து வேறுபட்டதாக தான் இருக்கும். பொதுவாகவே நம்ம பகுதியில் கடலோரமாக இப்போ சென்னைன்னு வச்சுக்கோமே, அங்கே மீனவர்கள் அப்படின்னு போனோம்னா முதல்ல அதை மீனவர்களின் குப்பம் என்று சொல்வார்கள். அடுத்தது எளிமையான ஒரு வாழ்க்கை தான் அவங்களுக்கு இருக்கும். அவர்கள் தினமும் தங்கள் உயிரை பணயம் வைத்து போய் வேலை செய்யும் ஒரு கூட்டமாக இருப்பார்கள். அவர்களிடத்தில் கல்வி அறிவு பெரிதாக இருக்கவே இருக்காது, மொத்தமாகவே இருக்காதுன்னு தான் சொல்லணும். பிள்ளைகள் தலைமுறை காலத்தில் படிக்க வந்துட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் அந்த முதல் தலைமுறையாக அந்த மீனவர்களாக இருப்பவர்கள் சில 30 ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் படிப்புன்னா கிடையாது. அவங்க கடலிலே பிறந்து கடலிலேயே வளர்ந்து தொழில் செய்து வாழ்பவர்களைப் போலவே இருப்பாங்க. அப்படிப்பட்ட மீனவர்கள் அருகிலிருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பேதுரு மற்ற மீனவர்கள் இது முதல் சந்திப்பு கிடையாது, ஏற்கனவே பல இடங்களுக்கு அப்படியே போயிட்டு வந்தவங்க தான். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் ஒரு மாணவனாக நம்மை எப்பொழுதும் ஒப்புக் கொடுக்கணும். We must be always a student before the word of God. இதை மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வயசு என்ன வேணாலும் இருக்கலாம், நீங்கள் ரொம்ப வருஷம் கிறிஸ்துக்குள்ளே வாழலாம். இந்த தகுதியை நாம் இழந்துடவே கூடாது. எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொன்னாலும் ஒரு மாணவனைப் போல அதை நான் கேட்டு கற்றுக்கொள்வேன். இரண்டாவது, ஒரு சீடன் புரிந்து கொள்வதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கணும். டு அண்டர்ஸ்டாண்ட். அவன் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு கேட்டாலும் உணராமல் புரியாமல் ஒரு ஆள் இருந்தால் என்ன ஆகும்? அவங்க ரொம்ப நாள் நிற்க மாட்டாங்க, நிலைக்க மாட்டாங்க. அந்த குரு என்ன சொன்னாரோ அதன்படி அவங்க வாழவே மாட்டாங்க. அதனால தான் நிறைய கிறிஸ்தவர்களை பார்க்குறோம், அவர்கள் கிறிஸ்தவர்களாக ரொம்ப வருஷத்துக்கு பிறகு கூட அவர்கள் வாழ்க்கையை பார்த்தா தெரியவே தெரியாது. நீங்கள் கிறிஸ்தவங்களா? அப்படியா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரே கேட்பாங்க. ஏன்னா அவங்க கிறிஸ்தவ சாட்சியை, வெளிச்சத்தை, சாரத்தை காட்டவே இல்லை. அவர்கள் ஏதோ கடமைக்காக ஆலயம் சென்று வந்தவர்களாக மட்டும் இருப்பார்கள். 4 லூக்கா 5ஆம் அதிகாரம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன்பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஆண்டவர் பிரசங்கத்தை முடிச்சிட்ட பிறகு சீமோன் பேதுருவை பார்க்குறாரு. கொஞ்சம் ஆழத்தில் தள்ளிட்டு போயிட்டு அந்த பக்கமாக வலையை போடுங்கன்றார். காலை நேரம் இது. அப்போ இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு இந்த மீனவர்கள் ஒன்றுமே அகப்படாமல் திரும்பி வந்துட்டாங்க. இதுக்கப்புறமா இன்னொரு நாள் தான் அவங்க போனோம். ஒருவேளை அன்றைக்கு இரவு வேணுமானா போகலாம், மறுபடியும் காலையில் போகவே மாட்டாங்க. அது வழக்கம் அல்ல. வழக்கத்துக்கு மாறாக அதுவும் ஆண்டவர் ஒரு தச்சன். அவர் இப்போ போதிக்க வந்திருக்கார். ஆரம்ப காலம்தான் இது. பெருசாக ஆண்டவரை பற்றி யாருக்குமே தெரியாது. வேணும்னா இது தெரியும், அவன் தச்சனின் மகன் அல்லவா அப்படின்னு காலத்தில் பலர் பேசுவாங்க. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். அதாவது ஆண்டவர் இயேசுவை தச்சன் அப்படின்னு அந்த சமுதாய மக்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறவங்க சும்மா போகிற போக்கில் சொன்னது கிடையாது. உண்மையாகவே அவர் தச்சனாகவே தான் வளர்ந்திருக்கிறார். ஆனால் அவர் மீனவர்களுக்கு இப்பொழுது ஒரு ஆலோசனை சொல்கிறார். இது எப்படி ஏற்றுக்க முடியும்? அந்த உரையாடலில் எப்படி அந்த கீழ்ப்படிதலுக்கு அந்த பேதுரு வந்தார்னு பாருங்களேன். 5ஆம் வசனம், அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆகிலும் நீர் சொன்னதுக்காக, நீர் சொல்வதினால், உம்முடைய வார்த்தைக்காக அப்படின்றார். அப்படின்னா ஆண்டவரின் போதனையை இவர் உள்வாங்கி இருக்கார், நல்லா கவனித்து கேட்டிருக்கார். அதில் இவரை பின்பற்றி அவர் சொன்னதை அப்படியே செய்ய வேண்டும் என்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார். அது வழக்கத்துக்கு மாறா இருந்தாலும், ஒரு தச்சன் மீனவனுக்கு சொன்னாலும், அனுபவமே இல்லாதவர் இதை சொன்னாலும், அந்த இடத்துல ஒரு சீடனாக தன்னை பொருத்தி கொண்டதை நாம் பார்க்கிறோம். கற்றுக்கொள்ளும், என்ன சொன்னாலும் கேட்டு அதை கற்றுக்கொள்ளும் ஒரு மனம் அவருக்கு இருக்கிறது. நமக்கு அது இருக்கணும். ஐயரே அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதனுடைய அர்த்தம் என்னென்னா எஜமானே என்று அர்த்தம். மாஸ்டர், எஜமானே, குருவே என்று அர்த்தம். நீங்கள் சொல்கிறதின்படி செஞ்சிடறேன். ஒருவேளை அப்படி படகு அப்படி
திருப்பிக்கிட்டு அவர் போறாருன்னு வச்சுக்கோமே, அந்த கரையில் இருந்த சிலர் கேலி பண்ணியிருப்பாங்க. என்னையா நீ பைத்தியக்காரத்தனமாக வேலை பண்ணுற, இந்த நேரத்தில் யாராவது மீன் பிடிக்க போவாங்களா, அதுவும் இவர் சொன்னாருன்னு போறியே, கிட்ட வந்தாவது சொல்லியிருப்பாங்க, கேலி பண்ணியிருப்பாங்க, சிலர் சிரிச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னதை சுற்றி இருக்கிறவர்கள் வேண்டாம்னு சொன்னாலும் கூட அது தேவ நீதி என்று உணர்ந்து நாம் கீழ்ப்படியும் பொழுது கீழ்ப்படிதலுக்கு எப்பொழுதுமே வெகுமதி உண்டு. எவ்ரி ஒபீடியன்ஸ் டு வேர்ட் ஆஃப் காட் ஹேஸ் a great reward. பார்த்தா வலை முழுவதும் இந்த ஒரு படகுல இழுக்க முடியாது. உடனே சைகை காட்டி மற்றவர்களை அழைக்கிறாங்க. யோவானும் யாக்கோபும் வந்தாங்க. 2 படகு நிரம்பத்தக்கதாக அந்த மீன்களை கொண்டு வராங்க. எல்லாருக்குமே அதிசயம், ஆச்சரியம். இது நடக்கவே நடக்காது, ஆனாலும் எப்படி நடந்தது அப்படின்னு ஆச்சரியக்குறியோட, கேள்விக்குறியோட அவர்கள் திகைத்து போய் வராங்க. அடுத்தது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு பாடம் என்னன்னா, சிலவற்றை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். we have to accept. முதல்ல பார்த்தோம் you have to learn, ரெண்டாவது பார்த்தோம் you have to understand, இப்போ பார்க்குறோம் you have to accept certain things. 8 முதல் வாசிப்போம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். மீன்கள் வலையிலிருந்து இழுத்து கொண்டு வந்து இந்த கரையில் அப்படி கொட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அது அப்படியே சரிந்து அந்த மீன்கள் விழுந்திருக்கும். அதே மாதிரி பேதுரு அந்த மணலில் ஆண்டவரின் பாதத்தில் சரிந்து ஒரு மீன் விழுந்த மாதிரி அவர் விழுந்துட்டார். ஆண்டவரே, பாவியாகிய மனுஷன், என்கிட்ட நிற்காதீங்க, என்னை விட்டு தூரமாக போயிடுங்க தயவுசெய்து அப்படின்றார். இப்போது தேவனோட வல்லமையை, மகிமையை திடீர்னு இந்த மாதிரி பார்த்தவங்க, ஒரு என்கவுண்டர்னு சொல்கிறோம் இந்த வார்த்தையை, அப்படி சந்தித்தவர்கள் இப்படி தான் அவங்க பிரமிப்பில் பேசுவாங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன். தேவனோடு பேசும் ஒரு வாய்ப்பை பெற்றார். பேச பேச இவருக்கு பயம் அதிகமாயினே இருக்குது. தன் சகோதரனுக்காக ரெக்வெஸ்ட் பண்ணுறார், சோதோம் குமார பட்டணத்தை அழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பேச பேச என்ன ஆகுதுன்னா, இவருக்கு தேவன் பதில் கொடுக்க இவர் தன்னை இன்னும் அப்படியே தாழ்மையாக தன்னை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டார். சொல்லுவாங்க சில நேரங்களில் ஒரு பெரிய பாராட்டை பெற்ற உடனே ஐ எம் வெரி மச் ஹம்பிள்டு அப்படின்வாங்க. அது அந்த பாராட்டை ஏற்றுக்கொள்வதற்கு நான் அந்த சமயத்தில் என்னை தகுதியற்றவனாக உணர்ந்தேன், ஆனாலும் எனக்கு நீங்கள் செய்தீர்களே அப்படின்னு சொல்கிறது தான். இங்கே பேதுரு அப்படி தான் தாழ தரையோடு விழுந்து, நான் பாவியாகிய மனுஷன் அப்படின்றார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். தேவ மகத்துவத்தை, தேவனுடைய மகிமையை மனுஷன் அந்த சாயலை தான் பார்க்குறார். அதை பார்த்த உடனே தான் அப்படியே சிறுத்து சுருங்கி விடுவதாக மனிதன் உணர்கிறான். அது 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்கல்ல தேவாலயத்துக்கு, அங்கே ஒருவர் என்ன ஜெபம் பண்ணாரு, பாவியாகிய மனுஷன் என் மேல் இரக்கமாயிரும். அப்படியானால் இந்த பேதுரு ஆண்டவர் யாரென்று தெரிந்து கொண்ட உடனே தன்னை யாரென்று உணர்ந்து கொண்டார். இது நல்ல கவனிக்க வேண்டிய விஷயம். நாம் தேவனுடைய வசனங்களை கேட்க கேட்க அந்த வசனங்கள் நமக்குள்ளே வந்து சேரும் பொழுது அது உணர்வுள்ளதாக மாறுமானால், முதல்ல நாம் அந்த வசனத்தை உணர்ந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, கூடவே இன்னொன்று நடக்கும், நம்மை உணர்ந்து கொள்வோம். இது ஒரு உண்மையான அனுபவம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்குள்ளே அப்படி ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பாக. அது தொடர்ந்து அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் வளரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படும் பொழுது கவனமாக ஒரு ஸ்டூடெண்டை போல கேட்டு கற்றுக்கொண்டு அதை புரிந்து கொள்ளும்படி நிதானம் தேவை. நமக்கு அந்த கவனம் தேவை, ஜாக்கிரதை தேவை. அடுத்தது, ஒரு சீடன் இப்படி வரும்போது சிலவற்றை அவன் மாற்றிக்கொள்ளணும். யூ ஹாவ் டு சேஞ்ச். 10ஆம் வசனம் லூக்கா 5.
சீமோனுடைய கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய். அப்படியே டோட்டலாக ப்ரொஃபஷனை மாத்துறார். மீன்களை வலையிலே பிடித்து கொண்டிருந்தவர்கள் கரையில் எடுத்துன்னு வந்து போட்ட உடனே அது செத்துரும், அப்புறமா அதை விற்றுருவாங்க. ஆனால் இப்போ என்ன வேலைன்னா, பாவத்தில் செத்த மனிதர்களை உலகத்தில் போயிட்டு சுவிசேஷ வலை வீசி அவர்களை பிடித்து கொண்டு வந்து தண்ணீருக்குள்ளே போடணும். தண்ணீரிலிருந்து வெளியே எடுத்துன்னு வந்து தரையில் போட்டு செத்த மீனை விற்கிற ஒருத்தரை, பாவ அக்கிரமங்களிலால் சேற்றிலே அமிழ்ந்து மண்ணிலே செத்து கிடக்கிற அந்த மனிதனை தண்ணீருக்குள்ளே ஞானஸ்தானத்துக்குள்ளே கொண்டு வந்து ஜீவனுள்ள ஒரு மனிதனாக புது சிருஷ்டியாக ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கிற வேலையை செய்ய வாப்பா. என்ன மாதிரியான ஒரு சேஞ்ச் பாருங்களேன். 360 டிகிரி திரும்பின மாதிரி, மொத்தமாக திரும்பின மாதிரி இல்லையா? அப்போது ஒருத்தரை கூடும்போது அது வித்தியாசமாக இருக்கும். உதாரணத்துக்கு, ராஜ்யமானது விதைகளை போய் விதைப்பது போல, வசனத்தின் விதைகளை. அடுத்தது வலை வீசி பிடிக்கிறது போல மனுஷரை பிடிப்பது. அடுத்தது பாவத்தில் இருக்கிறவர்களை குணமாக்கும்படியாக ஒரு வைத்தியனை போல. உலகத்தில் இருக்கிற எல்லா பெஸ்ட் ப்ரொஃபஷனையும் கலந்து செய்கிற ஒரு ப்ரொஃபஷன் எதுன்னு சொன்னாக்கா காஸ்பல் ப்ரீச்சர் தான். அதனால் ரொம்ப முக்கியமானது. ஒரு சுவிசேஷகன் பல வேலைகளை ஒன்றாக்கி செய்து ஆத்மாக்களை ரட்சிக்கிறதை அவன் நடத்தணும், அதை தான் பண்ணணும். இதுக்காக அழைக்கிறாரு. அப்போ மாற்றம் நமக்குள்ள தேவை. ஆண்டவருக்கென்று நேரடியாக பணி செய்யும்படி நம்ம ஒப்பு கொடுக்கணும். இந்த தலைமுறையில் கேட்குறவங்க, நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. சுவிசேஷத்தை நான் சொல்ல போகிறேன், சிலரை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்த போகிறேன், மனுஷனை பிடிக்கிறவர்களை ஆக போகிறேன். அடுத்தது சிலவற்றை விட்டு கொடுக்கணும். நமக்கு முக்கியம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்ச சிலவற்றை கூட விட்டு கொடுக்க வேண்டி வரலாம். 11வது வசனம், அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு வந்து நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அதான் சொன்னேன் இல்லையா, இந்த ப்ரொஃபஷன் மொத்தமாக மாறும்போது மாறணுன்றதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு விடணுன்றதை விட்டுட்டாங்க. சில நேரங்களில் மாற்றத்துக்கு கூட ஒத்துக்குவாங்க, விட மாட்டாங்க. அதையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு வரணும்னு நினைப்பாங்க. ரெண்டு பக்கமும் ஆற்றுலையும் சேத்துலையும் காலை வச்சுட்டா ஒருத்தர் நடக்க முடியுமான்னா முடியாது. நிலத்தின் பக்கமாகவும் ஊர் போக முடியாது, அந்த தண்ணீரின் பக்கமாகவும் கரை சேர முடியாது. பெரியமானவர்களே, இன்றைக்கி நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி இருக்குது? இரண்டும் கெட்டான் போல இருக்கிறதா? அல்லது கிறிஸ்துவுக்குள்ளே அந்த ஜீவ பாதையிலே, நீதியின் பாதையிலே, சத்திய பாதையிலே நாம் போயிட்டு தான் இருக்கிறோமா? உலகத்தை ஒரு பக்கமாக பிடிச்சி இழுத்துக்கிட்டு கிறிஸ்துவுக்குள்ள கூட முன்னேற முடியாதவர்களாக, வளர்ச்சி முதிர்ச்சி அடையாதவர்களாக இருக்கிறோமா? விட்டு கொடுக்க வேண்டும். அதை விட்டுவிட வேண்டும் என்று சொன்னால் விட்டுடணும். இப்போ எதையெல்லாம் நம்ம விடாமல், அது நம்மளை விடாமல் கிறிஸ்துக்குள்ள வளர முடியாமல் இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த படவை விட்டுட்டாங்கன்றதுனால இது ஒரு லீஸ்ட் ப்ரொஃபஷன் இது. அதனால் படகுன்னா ஒரு பெரிய விஷயமா? அது ஒரு பெரிய ஃபேக்ட்ரியை, ஒரு பெரிய கம்பெனியை, இல்லை பல கோடிகளை விட்டுட்டு புறப்பட்டாங்களா என்ன? அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அவர்கள் மிக முக்கியமான ஒரு வர்த்தகம், அது அவருடைய வாழ்வாதாரம். மட்டுமல்ல, அவர்கள் பிரபலமானவர்களாக இருந்திருக்காங்க. பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமான ஒரு குடும்பமாக இருந்திருக்கிறது. யோவான் 18ஆம் அதிகாரம் 15, சீமோன் பேதுருவும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாய் இருந்ததினால் இயேசுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரமனைக்குள் பிரவேசித்தான். பேதுரு தான் உள்ள போறார், கூட இன்னொரு ஆளும் போறார். மார்க் 1:20. உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேவினுடைய கூலியாட்களோடு படவிலை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். யாக்கோபும் யோவானும் அவங்களும் பின்னால் வந்துட்டாங்க. கூலியாட்கள் இருந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட அவங்க அப்பா படகு, கூலியாட்கள் அதை அப்படியே விட்டுட்டு இவங்க வந்துட்டாங்களாம். இவர்களோட தாயார் ஊழியத்துக்கு உதவி செய்தவங்க. மத்திய 27ஆம் அதிகாரம் 55, 56. மேலும் இயேசுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோட வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் செபதேயுவின் குமாரருடைய தாயும் இருந்தார்கள். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்தார்கள், தங்களிடத்திலிருந்து உதவிகளை செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி அவங்க. அவர்கள்
தங்களுடைய தொழிலை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பின் சென்றார்கள். எதை விட்டுவிடாமல் இருக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இதெல்லாம் விட்டோம்னா நல்லா இருக்கும், ஆனால் விட முடியல அப்படின்னு எதெல்லாம் இருக்குது? குறிப்பாக இந்த செல்ஃபோனை பற்றி நான் சொல்லலாம். இது அநேகரை, ஊழியக்காரர் முதல் பிள்ளைகள் வரைக்கும், வயோதிகர் வரைக்கும் இன்றைக்கு அது ஆட்டி படைக்கிறதா இருக்கிறது. அது விடணும் நினைக்கிறேன், முடியலை. அதை பல மணி நேரம் அதில் போயிட வேண்டியதாக இருக்குது. பல மணி நேரம் அதில் என் நேரம் போகுது, தூக்கம் இல்லை, ஆரோக்கியம் கெடுது, உறவுகளுக்குள்ளே அந்த உறவை சரியாக என்னால் பாராட்ட முடியல. இன்றைக்கி இது ரொம்ப ஆட்டி படைக்கும் பேயாக இருக்கிறது நிறைய பேருடைய கையில். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். ஆமான்னு ஒத்துக்குவீங்க. விட்டு விடுங்கள். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வர வேண்டும், தன்னை வெறுமையாக்கி வர வேண்டும் சொன்னாரா இல்லையா? அப்போ அந்த விட்டு கொடுத்தல் என்பது நம்மையே விட்டு விட்டு நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். அப்படி வரணுமா? அதுக்கு அந்த அழைக்கும் ஆண்டவர் மேலே நமக்கு விசுவாசம் இருக்கணும். அவரை பின்பற்றி போனால் அவர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க, மற்றதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஊழியத்துக்கு அனுப்புகிறார். ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்டவர் அவர்களை பார்த்துக்கிறார். கேட்குறாரு, நான் உங்களை அனுப்பினேனே, உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்ததா? பணப்பை எடுத்துன்னு போவாதீங்க, ஒரு தடி மட்டும் கையில் வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு எதையும் வச்சுக்காதீங்க, போங்க, போகிற இடத்துல நீங்கள் ஊழியம் பண்ணுங்க, சாப்பிடுங்க, தங்குங்க. அப்போ சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லைன்றாங்க. அப்படியானால் ஆண்டவருக்காக விட்டு விடுபவர்கள் சில நேரம் ஒரு கேள்வி வரும், ஐயோ இவ்வளோ விட்டுட்டோமே, இவ்வளோத்தையும் இழந்துட்டோமே, கிறிஸ்துவ நிமித்தமாக, ஊழியத்தை நிமித்தமாக என்னாகுமோ அப்படின்னு அந்த கேள்வி அவர்களுக்கும் வந்தது, அந்த அப்போஸ்தலருக்கும் வந்தது. மார்க் 10:28 அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும், சகோதரரையும், சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களையும், மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நூறத்தனையாக. அப்ப பாருங்க, நாம் ஆண்டவரை பின்பற்ற நாம் எதையாகவும் விட்டுவிட வேண்டும் என்று சொன்னால், இழக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம அது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வதாக சொல்லியிருக்கிறாரே. இந்த தைரியம் நமக்கு வேணும். கிறிஸ்துவுக்கென்று இக்காலத்தில் இந்த தலைமுறைக்கு ஊழியம் செய்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கடைசியாக கர்த்தர் சொல்வதை செய்யும்படியான ஒரு இருதயம் நமக்கு வேணும். 1 பேதுரு 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்போ ஆண்டவரின் அடிச்சுவடுகளை அவர் சொன்னதன்படி அப்படியே நடந்து வாழ்வதை செய்யணும். ஆக சீடன் கற்றுக்கொள்பவனாக, அவன் புரிந்து கொள்பவனாக, ஒப்புக்கொள்பவனாக, அதாவது ஏற்றுக்கொள்பவனாக, அடுத்து அவன் விட்டுவிட வேண்டியதை விட்டுவிட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வருமானால் அவன் அதையும் செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் சொல்லுகிற கட்டளையின்படி அப்படியே பின்வந்து அப்படியே அடிச்சுவடில் கால் வைத்து நடக்கிறதாக அவன் வாழ வேண்டும். இந்த சீஷத்துவத்தின் லட்சணங்கள் ஒருவேளை ஞானஸ்தானத்துக்கு வரும்போது நமக்கு இருந்திருக்கலாம். இப்பொழுது எப்படி இருக்கிறது? அதை விட ரொம்ப முக்கியமாக ஆண்டவரின் சீடனாக ஒருவன் வாழ்வானானால் அவனால் வாயை மூடிக்கிட்டு அவனை மாத்திரம் காப்பாற்றிக்கிட்டு பரலோகம் போக முடியாது. அவன் அநேகருக்கு அதை சொல்ல, சிலரை ரட்சிக்கிற ஒரு முயற்சியை அவன் நிச்சயமாக செய்வான். இது ஒரு அடையாளம். நல்ல கனி கொடுக்கும் ஒரு விருட்சம் போல இருப்பான். சிந்திங்க, ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, நாங்கள் அழைக்கப்பட்ட போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கேட்டோமோ, நடந்தோமோ, அதை இப்பொழுது மீண்டும் எங்களுக்கு நினைப்பூட்டியதற்காய் ஸ்தோத்திரம். இதை மறந்து நாங்கள் இருந்ததுண்டு, இருப்பதுண்டப்பா, எங்களை மன்னியும். மீண்டும் இப்படி எல்லாவற்றையும் சிந்தித்து பார்த்து குறைகளை நீக்கி உமக்கு பிரியமாக நடக்க எங்களை புதுப்பித்துக் கொள்ளுகிறோம். அதற்கும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஞானம் தாரும், புத்தி தாரும், பலம் தாரும், ஆவியானுடைய வல்லமை தாரும். கைப்பிடித்து எங்களை நடத்தி செல்லும். உமக்கு பயன்படும் பாத்திரங்களாக இருக்க, சீடர்களாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.